இருக்கு. எப்படி நீங்க ஏறி பறிக்கிறீங்களா? கொக்கி இருக்குதுங்க கையில். கொக்கி எடுத்துட்டு போய் நாங்கள் கொக்கி ஏற்ற அளவுக்கு போட்டு அந்த மரத்தை வளைப்போம். வளைச்சு கையில் உருவிடுவீங்க. ஆமாம், கொம்பு கொம்பு அப்படியே கொக்கி போட்டுங்க. கொக்கி நல்லா ஹைட்டாக வச்சிருக்கிறோங்க. அதை எடுத்துட்டு போய் வளைச்சு அதை உருவி எடுத்து. இது விவசாய நிலங்கள்ல தான் இது முளைக்குங்களா, இல்லை ஏதாவது புறம்போக்கு நிலங்கள்லயும் இதெல்லாம் இருக்குங்களா? புறம்போக்கு நிலங்களையும் இருக்குது சாமி, விவசாய நிலங்களையும் இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் இருக்குது. நீங்க எங்க போய் பறிக்கிறீங்க? நாங்கள் வேற அந்த மலையில் அது பூரா பட்டா போய் தாங்க. அதில் பொருசா தலை தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஷாம்பு மாதிரி வரையுங்க, அப்படியே ஷாம்பு மாதிரி வந்துருக்குங்க. அதுதான் சுத்தமான பொருள். இது அரப்பு போறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குங்க? கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி சாமி, தலையில நீர் இறங்காது, தலைவலி வராது, சளி பிடிக்காது, உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியா ஏதோ நல்லா. நீங்க அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதே தாங்க. உங்களுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் இது வரைக்கும் கிடையாது. நான் இது வரைக்கும் எனக்கு 60 வயசு ஆச்சுன்னு ஒரு மாத்திரையா இதை காய்ச்சலா ஊசி போடுறது அதெல்லாம் இது வரைக்கும் கிடையாது. அது நாங்கள் இதுக்குள்ளேயே புழங்குறதுனால எங்களுக்கு இந்த சளி பிடிச்சிட்டு தலைவலிக்குது, அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. எந்த நோய் நொடியுமே இல்லை. இந்த புகையை நாங்க இது பண்ணிட்டே இருக்கிறோம். அது ஒரு இயற்கையான முறையில் இருக்கிறனால. ஆமாங்க, எந்த நோய் நொடியுமே இல்லைங்க. அரைச்சிட்டு வந்து ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா? நான் வெறும் அரப்பு போட்டாலே போதுமா? வெறும் அரப்பு மட்டும் தான் போடணும், வேற எதுவுமே இல்லை. வேற எதுவும் போடணும். அதிகமா கிடைக்கிறது இல்லைங்களாமா? அதெல்லாம் கிடைக்குதுங்க, எங்க ஏரியாவுக்கு கிடைக்குதுங்க. மற்ற இடங்கள்ல மற்ற இடத்துல கிடைக்குதே இல்லையே தெரியுங்க. எங்க ஏரியால வருஷம் மண்ணும் கிடைக்கும். ஓகே. இப்போ எப்படி படி கணக்குல கொடுப்பீங்களா, கிலோ கணக்குல? படி கணக்குல தான் நாங்க கொடுப்போம், கிலோ கணக்குல இல்லைங்க. படி என்ன ரேட்டு கொடுப்பீங்கம்மா? படி நாங்க கோயம்புத்தூர் போனா 70 ரூபாய்க்கு கொடுப்போங்க, இங்க வந்து 50 ரூபாய்க்கு கொடுப்போம். 70 ரூபா ஒரு படிங்கிறது எப்படி? ஒரு அரை கிலோ, 1 லிட்டர் தானுங்க. அரை கிலோ தான். அரை கிலோ. இப்படி எவ்வளவு போட்டு நான் வந்து தலைக்கு, இப்ப பெண்களா இருந்தா கொஞ்சம் கூந்தல் பெருசா இருக்கும், அது முடி இருக்கிற மாதிரி அவங்க அளவு வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் வச்சு அந்த மாதிரி முடி இல்லாததுக்கு ஒரு இவ்வளவு எடுத்தா போதுங்க. கொஞ்சம் எடுத்தா ஆம்பளைகளுக்கே ஒரு இவ்வளவு போட்டா போதும். நல்ல நுர வருங்க. நல்லா தேய்ச்சு குளிக்கலாம். நல்லா வலு வலு வலுன்னு நல்லா நுர வருங்க. சுத்தமான அரப்புங்க. நீங்க அப்படி கலக்கையிலேயே கண்டுக்கல, உளுந்தம்பருப்பாட்ட வலு வலு வலுன்னு அப்படியே உளுந்தம்பருப்பாட்ட வருங்க. சரிங்கம்மா. இப்படி எடுக்கையில அப்படியே நார் நல்லா அப்படியே நிறைய நல்லா இருக்கு. சும்மா அப்படி எடுத்து ஒரு கை தலையில வச்சீங்கன்னாவே நீங்க வேணாலும் ஒரு நாளைக்கு அதை குளிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு தலையில வச்சு ஒரு 10 நிமிஷம் நின்னுக்குங்க. அது எப்படி அந்த தலையில கடுன்னு இறங்குதுன்னு பாத்து ஐஸ் கட்டி மாதிரி உள்ள இறங்குங்க நம்ம தலைக்குள்ள. நல்லா இருக்கும். இப்பெல்லாம் ஷாம்பு 1 ரூபா 2 ரூபாயில வந்துட்டு இருக்குதுங்களே, அதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லைங்க, நாங்க வாங்கினதும் இல்லைங்க. ஷாம்பெல்லாம் போட்டு பார்க்கலாம்ல ஒரு நாள்? ஐயோ வேண்டாம்.